வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகவே கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். தி ஹிந்து ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைக்கு தேசிய கட்சின்னு பார்க்கும்போது 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று காங்கிரஸும், ஒன்று பாரதிய ஜனதா கட்சி. 2 கட்சி தான் மாறி மாறி மத்தியில் ஆட்சிக்கு வருது. நாங்கள் கூட்டணின்னு எந்த தேசிய கட்சியில் வச்சாலும் அது வெற்றி பெற்ற பிறகு அது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது மாநிலத்தில் நம்ம பாதிக்கப்பட்டா கூட அவர் இடத்துல எடுத்து சொல்ல முடியல, நாடாளுமன்றத்திலையும் பேச முடியல. அதற்கு கூட்டணி தர்மம் இடையில தடுக்குது, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காவிரி பிரச்சனையை எடுத்துக்கங்க, அவர் நியூட்ரலாக இருந்து தான் பாக்குறாங்க. நம்முடைய உரிமையை மீட்க முடியல, அப்ப நம்முடைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜனல் பார்ட்டி. மற்ற இடத்துல நாங்கள் மற்ற மாநிலத்தில் எங்களுடைய அமைப்பு இருந்தால் கூட இங்கதான் பிரதானமா எங்களுடைய அமைப்பு இருக்குது. காவிரி நதிங்கிறது ஒரு ஜீவ நதி. அந்த நதியுடைய பிரச்சனை வருகின்ற பொழுதெல்லாம் அப்படி தட்டி தட்டி கழிச்சிடுறாங்க. உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்தது, காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை அமல்படுத்துவது கூட கூட்டணியிலிருந்து காலதாமம் செஞ்சாங்க. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இங்க எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டின் சார்ந்த பிரச்சனை. அப்போ அது பாதிக்கப்படும் போது நாங்கள் குரல் கொடுக்க முடியல, எவ்வளவு தூரம் நாங்க முயற்சி பண்ண முடியல. ஆனா கூட்டணியில் இருந்துகிட்டே தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்காக, விவசாயியுடைய பிரச்சனை என்ற காரணத்தால ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக அன்றைய இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் 37 பேர் தொடர்ந்து 22 நாட்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசு நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைச்சது. இப்படி கூட்டணி இருக்கும் போதே இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. இதனால மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது எங்களால சுதந்திரமா செயல்பட முடியல. அதனாலதான் நாங்க கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருடைய பிரச்சனை தீர்க்க தான் எங்களுடைய முதன்மையான வேலை. இன்னொன்று, நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற மாநிலத்தில் கூட்டணியிலே இருக்கிறோம். எங்க தலைவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் துவக்கப்பட்ட இயக்கத்தை இதயம் புரட்சி தலைவி அம்மா பல்வேறு சோதனைக்கடியில காத்திருக்காங்க. அவர்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவது, பேருடைய அண்ணா எங்க கொடியிலையும் கட்சி அவருடைய பேர், அவரை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவது, இதை ஒரு புறம் இருந்தாலும் கூட எங்களுக்கு தேசிய அளவில் மாநிலத்தை புறக்கணிக்கப்படுகிறது. அதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் சுதந்திரமா ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும், அவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும். அதுக்கு சுதந்திரமா நாங்கள் செயல்பட்டா தான் முடியும். அதனால கூட்டணியிலிருந்து விலகி நாங்கள் போட்டிடுறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு இன்றைய தினம் தேர்தலை சந்திக்கிறோம்.